மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பல தடைகளை தாண்டி இப்போது ஆட்சி அமைக்க இருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரா. இன்னும் நிறைய தடைகள் வரும், இது எல்லாத்தையும் நீங்க உடைக்கணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெருசா ஜெயிப்போம், வெல்வோம். அரசியலுக்குள்ள வர்றதுக்கு, அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? ஊழல் செஞ்சுருக்கணும், ரவுடியாக இருக்கணும், சாராயம் காய்ச்சிருக்கணும், தப்பு பண்ணியிருக்கணும், இதெல்லாமா தகுதிகள்? நிறைய பேருக்கு இருக்குது. அது அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணால் போட்டோம். வாழ்க்கையில் எந்த துறையிலையும், மக்கள் சம்மந்தப்பட்ட எந்த துறையிலையும் வர்றதுக்கு, சேவை செய்கிறதுக்கு முதல்ல நல்ல மனசு இருக்கணும். பாரபட்சம் பார்க்காம, ஜாதி மதம் அந்த குலம் கிலம் அது எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருந்தாலே அது ஒரு தகுதி. அரசியலுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எந்த சாதனை சாதிக்கணும்னா கூட, ஒரு நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல அண்ணனா, தங்கச்சியா, அக்காவா, யாரா ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னா மனசு வேணும். மனசு சுத்தமாக நல்லதாக இருந்தால் சரி. இந்த தடவை நான் ரெட்டையிலைக்கு தான் போட்டேன். நான் ரெட்டையில் போட்டதுக்கு அதிமுக கட்சிக்காக மட்டும் இல்லை, என் தலைவன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக அன்னைக்குலேருந்து இன்னைக்கு நான் ரெட்டையிலைக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இனிமே போடுவேனா? இல்லை, எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. ஒரு ஆள், ஒரு சின்ன பையன், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், தயவும் இல்லாமல் ஒரு புரட்சி பண்ணியிருக்கார். சரி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நீங்கள் ரெண்டு மூத்த கட்சிகள், ரெண்டுமே மூத்த தலைவர்கள், இவ்வளோ பேர் இருக்கீங்க, தோத்துட்டீங்கன்னு தெரியும், வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஒதுங்கி நில்லுங்க. சரி, அவர் நல்லா செஞ்சா ஓகே, நல்லா செய்யலைன்னா அடுத்த ரவுண்டில் சுற்றுல நீங்கள் வர போகிறீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இதெல்லாம் கேட்கும்போது, இது எவ்வளோ உண்மை பொய்ன்னு தெரியல, ஆனால் மனசில் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கு. தளபதி விஜய், தாவேகா தலைவர் ஜோசப் விஜய், ஐ லவ் யூ, ஆல் தி பெஸ்ட். முயற்சியே திருவினை, நல்லா வருவீங்க. ஜெய் ஹிந்த்.